நம் துன்பங்கள் எல்லாம் நீங்குவதற்காக முருகனோட அருள் பெற்று முருகன் மீது அருணகிரியார் பாடிய ஒரு பாடல் இப்போது திருப்புகழ்லேருந்து ஒரு பாடல் பார்க்கலாம். அதிரும் கடல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிர் அங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது வங்கில் உமை பாலா பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, தமக்கு சமமானவர் ஒருவருமின்றி ஆனந்த தாண்டவமாடும் ஈசனோட இடபாகத்தை கொண்ட உமையவளின் குமாரனாகிய முருகனிடம் அவரோட திருப்பாதங்களை பற்றி கொண்டோம். அதாவது அவரோட திருப்பாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வீர கடல்கள் அணிந்த திருப்பாதம். அதாவது முருகன் என்றாலே வீரம் அல்லவா, அதனால அவர் வீர கடல்கள் அணிந்த உன்னோட பாதத்தை பற்றி கொண்டோம். நீ எங்கெல்லாம், அதாவது நீ இருக்கிற இடங்கள் எல்லாமே திருவிளையாடல் புரிந்து நீ இருக்கிற இடத்தையெல்லாம் உனக்கானதாய் ஆக்கி கொண்டிருக்கிறாய். உன்னை நான் சரணமடைஞ்சிட்டோம். நீங்கள் தான் என்னோட துன்பத்தை என்னோட துன்பத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இது. இது அருணகிரியார் முருகன் மீது பாடியிருக்காங்க. இந்த பாடலை நாமளும் பாடும்போது நம்மளோட துன்பமும் கலைந்து போகும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாடலோட இது. அருணகிரியார் பாடிய பாடல்கள் எல்லாமே நமக்காக பாடப்பட்டது. அவர் பாடியிருந்தாலும் அது நமக்காக பாடப்பட்டது. இந்த திருப்புகழ் எல்லாரோட வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். கண்டிப்பாக அதில் ரொம்ப இந்த மாதிரி 8 வரி 4 வரி இந்த மாதிரியான எளிமையான பாடல்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எளிமையான பாடல்களை தினமும் உங்களால் முடிஞ்சதை பாடும்போது உண்மையிலுமே முருகன் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். இது மாதிரி இன்னும் சின்ன சின்ன எளிமையான நல்ல ஒரு பாடல்களை நானும் முடிந்தவரை தொகுத்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.